Hello students, இந்த வீடியோவில் local and global variableனா என்னன்னு பார்க்கலாம். local variable அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் local variable. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இன்ட்டு மெயின்குள்ளே இன்ட்டு a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 20 அண்டு c. ஸோ இது வந்து இந்த 3 வேரியபிளும் இன்ட்டு மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து லோக்கல் வேரியபிள். ஒன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிள் எல்லாமே டெட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போது இன்ட்டு a ஈக்குவல் டு 10 b 20 c-யா. ஸோ a ஸ்டார் b இங்கே வந்து என்ன இருக்கும், 200ன்னு வரும். ஓகே, இந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்தோடனே இந்த சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கோடு வந்து வெளியில் வந்துடும், கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஸோ அப்போ என்னாகும், ஒன்ஸ் இந்த கண்ட்ரோல் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப்க்கு விட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளோட வேல்யூ வந்து டெட் ஆயிரும். ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிள். ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் குளோபல் வேரியபிள்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இன்ட் a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 20. ஸோ இங்கே பாருங்கள், இன்ட்டு மெயின்ங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே இந்த வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிளோட வேல்யூ வந்து ஹோல் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதோட வேல்யூ அப்படியே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இதே வேரியபிளில் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேவே இந்த வேல்யூ வந்து டெட் ஆகிடும். நிறையா ப்ரோக்ராமில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லோக்கலாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த வேரியபிள் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வெளியில் வந்துடுச்சுனாவே அந்த வேரியபிள் டெட் ஆகிடும். இதுவே அந்த வேல்யூ வந்து ஹோல் ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் அந்த வேல்யூ அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை வந்து குளோபல் ஸ்கோப்பில் நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணணும். இதோட எக்ஸாம்பிளை இந்த வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. ஃபங்க்ஷன் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷனோட வீடியோ நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். லோக்கல் அண்டு குளோபல் ஸ்கோப்புக்கான எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஹெடர் ஃபைல் எழுதிட்டேன். இன்ட் மெயின் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு a ஈக்குவல் டு 10ன்னு அதை நான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். %d கம்மா a. இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரன் பண்ணும்போது ஆன்சர் வந்துடுச்சு. இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த லோக்கல் வேரியபிளுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே விட்டு வெளியில் வந்துருச்சுனாவே இந்த வேரியபிள் வந்து டெட் ஆயிரும். ஸோ லோக்கல் வேரியபிள் எல்லாமே ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒன்ஸ் கண்ட்ரோல் வந்து வெளியில் வந்துருச்சுனாவே ஸ்டாக்லேருந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போது நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். வாய்ட் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நான் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. அதுக்கான ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டிக்ளரேஷனை எழுதிக்கிறேன். வாய்ட் ஃபங்க்ஷன் செமிகோலன். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறீங்கனாவே அதுக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டிக்ளரேஷன் நீங்கள் எழுதியிருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான டிக்ளரேஷன் தான் இது. ஓகே, அடுத்து டெஃபினிஷன் பார்ட்டுக்கு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிளை நான் இதில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரிண்ட் %d கமா a. ஓகே, இப்போ நான் இது ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எரர் வருது. என்ன எரர்னா a இஸ் அன்டிக்ளேர்டு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏவை நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை, இங்கே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். ஒன்ஸ் இந்த கண்ட்ரோல் இதை விட்டு வெளியில் வந்துட்டாவே இந்த வேரியபிள் வந்து டெட் ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து குளோபல் ஸ்கோப்பில் போட்டுட்டு இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் காலை ரைட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷன் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை.
இருந்தாலும் இதில் பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா நான் ஃபங்க்ஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து மெயின்லேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கால் சின்டாக்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோல் இங்கே வந்துடுச்சு அப்படின்னாவே அது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆயிடும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேணாலும் எந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், வாய்ட் ஃபங்க்ஷன் 1ன்னு எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் இருந்துக்கோனா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இது லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனும் நான் இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து குளோபல் ஸ்கோப்பில் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், வேல்யூ வந்துடுச்சா? நான் இண்டிவிஜுவல் லைனில் எழுதுகிறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே ப்ரோக்ராம் மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்க்கும், இந்த ஏவோட வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால், இதுதான் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் இங்கே பார்த்த உடனே இங்கே வந்துடும். இங்கே வந்து பாருங்கள், ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் இங்கே எந்த இடத்துலையும் நான் ஏவை டிக்ளேர் பண்ணல. ஸோ அது வந்து லோக்கலில் தேடும். லோக்கலில் இந்த வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இந்த வேரியபிள் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் அதோட அவுட்புட். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.